வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அரசியல் இது எங்கட பொருளாதாரம் இல்லைன்னு விடத்திடிச்சு. ஆறு பொருளாதாரத்தை முன்னேற்ற உடலில் ஆறு பொறுப்பு கூடணும் என்ற கேள்வி ஒவ்வொரு ஆளில் மனதிலையும் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன பொறுத்தளவில் ஓகே, நான் பெரிய ஞானியும் இல்லை, அரசியல் ஆய்வாளரும் இல்லை, பொருளியல் நிபுணரும் இல்லை. இருந்தாலும் அவரவற்றை தோட்டு இருக்கின்றன. அதை வச்சு பார்க்கக்குள்ள ஜேவிபி அவங்களோட செயற்பாடுகள் இளங்கட வளர்ச்சியில் நிறைய எதிர்வினையை தொலைச்சிச்சு நான் நினைக்கிறேன். விரிவாக ஒரு ஆளும் தனித்தனியாக ஆரையக்குள்ள ஒரு ஆள் முன்னேறி போகக்குள்ள ஒரு திட்டம் வரக்குள்ள அதை செய்யாமாகிறேன். அதுக்கு அதை ஆரம்பித்து போகக்குள்ள செய்யாமாகிறேன். உதாரணம் ப்ரைவேட் எஜுகேஷன், எம்சிசி, சகாம்பம், அடுத்து காபர்கள் எல்லாம் ப்ரைவேட்டாக கொடுக்க வேண்டிய உலகங்கள், அடுத்து ரேட் அக்ரிமெண்ட்டுகள் ப்ரைவேட்டாக அடிக்கே போகலாம். அதுக்கு பிறகு ரெண்டாவது தனி சிங்கள கொள்கை. அது இன்னைக்கு இலங்கையை ரெண்டாக்கிச்சு. தமிழ் பேசுகிறாக்கள், சிங்களம் பேசுகிறாக்கள், முஸ்லீம் தமிழையும் சேர்த்து இந்துக்களையும் சேர்த்து பிரித்து அப்படியே ஒரு நாட்டை ரெண்டாக்கிச்சு. அப்போ ரெண்டு பக்கமாக நாடு ஈடுபடக்குள்ள நாடு முன்னேறாது. அப்போ தான் ஒரே விஷயம் போகலாம்னு நடலாம். அந்த தனி கொள்கையால் சிங்கள இராணுவமும் புலிகளும் சண்டை பிடிக்க வேண்டி வந்துச்சு. அதில் இலங்கைக்கு நிறைய பொருளாதார நட்டமாக இருந்துச்சு. மூணாவது என்ன பொறுத்தளவில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்மார், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், ஸ்டாஃப் எம்ப்ளாய்மெண்ட், அது இலங்கையில் கடன் கூட 14 பேருக்கு ஒரு ஆள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அப்படி தேவையான இலங்கைக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? அப்படி ஒன்றும் இல்லை நாட்டில். திருமணத்துக்கு அது இந்த கவர்மெண்ட் வந்து குறைக்கிறது செய்யலை. வாராக்களெல்லாம் அவங்களோட பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டில் 1000 பேர், லட்சம் பேர், 30,000 பேர், 30,000 பேர்னு கொடுத்துக்கு இன்னும் அந்த சுமையை கூட்டி தான் வைக்காங்க. இப்போ 14 பேருக்கு ஒரு ஆள் இருக்கிறது. அனுரகுமாரை போகக்குள்ள ஜனாதிபதியாக விட்டு 12 ஆகிறதா 20 ஆகிறதா ரெண்டாவது தானே கேள்வி. IMF என்ன சொல்லுதான்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃபை குறைக்கணும். அதுக்கு என்ன வழி? அதை கண்டுபிடிக்கணும். 4வது 5